ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிருஷ்ணா. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் தெரியுமா? உங்களுடைய சக்ஸஸ் ஏன் மிஸ் ஆகுது? ஒவ்வொரு டைமும் ஏன் நீங்கள் ஃபெயிலியரை சந்திச்சுக்கிட்டே இருக்கீங்க? உங்களை சக்ஸஸ் அடையாமல் யார் தடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். லைஃப்பில் ஒவ்வொரு பர்சனும் தன்னுடைய லைஃப்பில் ஒரு சக்ஸஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஓடிக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லை ஸ்டடீஸில் இருக்கலாம், இல்லை ஒரு ஸ்போர்ட்ஸில் இருக்கலாம். இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் நீங்க சக்ஸஸ நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும்போது, உங்க கூடவே ஒரு பெர்சன் இருந்து அதை கெடுத்துக்கிட்டே இருக்காங்க. உங்களுடைய சக்ஸஸ் அதனால தான் மிஸ் ஆயிக்கிட்டே இருக்கு. அந்த பெர்சன் யார் அப்படிங்கிறத திங்க் பண்ணுங்க. உங்களுக்கு 10 செகண்ட் நான் டைம் தரேன். அந்த 10 செகண்ட் திங்க் பண்ணிட்டு அந்த பெர்சன் யார் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா, கமெண்ட் பாக்ஸ்ல அந்த பெர்சனோட நேம் டைப் பண்ணுங்க. அதே மாதிரி கடைசியா உங்களை கெடுக்கிற பெர்சன் யார் அப்படிங்கிறத நான் சொல்றேன். நான் சொல்ற பெர்சனும் நீங்க சொல்ற பெர்சனும் சேம் பெர்சனா இருந்தாங்க அப்படின்னா, உங்களுடைய லைஃப்ல நீங்க சீக்கிரமா சக்சஸ் அடைய போறீங்க அப்படிங்கிறத மைண்ட்ல நல்லா ஃபீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட், நீங்க ஒரு ஸ்டூடெண்ட்டா இருப்பீங்க. உங்களுக்கு கூட படிச்சுட்டு இருக்கிற அந்த பெர்சன் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நல்ல மார்க் எடுத்திருப்பாங்க. அந்த மாதிரி டைமிங்ல உங்களுக்கு ஒரு எண்ணம் தோணும். நெக்ஸ்ட் எக்ஸாம்ல இத விட அதிகமான மார்க் எடுக்கணும் அப்படிங்கிற மாரி ஒரு எண்ணம் கிரியேட் ஆகும். அது வெறியா மாறும். நீங்க ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு கீழ இருக்கிற ஒரு பெர்சன் ஒரு நல்ல பொசிஷன் போயிருப்பாரு. ப்ரமோஷன் கிடைச்சிருக்கும். அந்த மாரி டைமிங்ல உங்களுக்கு அத கேட்கும்போதோ, பார்க்கும்போதோ கொஞ்சம் அசிங்கமா தான் இருக்கும். ஆனா நெக்ஸ்ட் எனக்கு ஒரு பொசிஷன் வேணும் அப்படிங்கிற மாரி திங்க் பண்ண ஆரம்பிப்பீங்க. நெக்ஸ்ட் ஒரு ப்ரமோஷன்னா அது எனக்கு தான் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவீங்க. இது எல்லாமே கண்டிப்பா முயற்சி பண்ணா தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தோணும். முயற்சி பண்றீங்களா அப்படின்னு கேட்டா, எஸ். அதுக்கான முயற்சிகள பண்றீங்க. ஆனா எது வரைக்கும் அப்படிங்கிறது தான் இங்க மில்லியன் கணக்கான கொஸ்டின். ஒவ்வொருத்தருக்கும் லைஃப்ல ஒரு டார்கெட் அப்படிங்கிறது இருக்கும், இருக்கவே செய்யும். ஆனா அந்த டார்கெட்டை நீங்க எவ்வளவு நாளைக்கு கண்டினியூ பண்றீங்க? உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. நீங்க வச்சிருக்கிற டார்கெட் 10 நாளைக்கு மேல கிராஸ் பண்ண மாட்டீங்க. அது வரைக்கும் அதை கொண்டு போறதே மிகப்பெரிய கஷ்டமா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணும். அந்த மாதிரி உங்களுடைய டார்கெட்டை 10 நாளைக்கு முன்னாடியே நீங்க க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இதுக்காக ஒரு குட்டி கதை சொல்லணும் அப்படின்னா, ஒரு தவளை ஒரு பாத்திரத்துக்குள்ள விழுந்துடுது. அந்த பாத்திரத்த கொண்டு போய் ஹீட் பண்ண இடத்துல வைக்கிறாங்க. சூடு பத்த வைக்கிறாங்க. அந்த தவளை எப்பவுமே கொஞ்சம் ஈரப்பதமா இருக்கிறதுனால அது பெருசா தெரியாம இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஈட்டு கொஞ்சமா அதிகமாகும்போது, அந்த ஈட்டும் அந்த தவளைக்கு கொஞ்சம் சுகமா இருக்கிற மாரி தெரிய ஆரம்பிக்குது. அது காலம் போய்க்கிட்டே இருக்கு. நேரம் போய்க்கிட்டே இருக்கும்போது, ஈட்டோட வேல்யூ அதிகமாயிக்கிட்டே இருக்கு. அதுக்கு தகுந்த மாரி தன்னுடைய உடம்ப அந்த தவளை அடாப்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு. கடைசி என்ன நடக்குது அப்படின்னா, அந்த ஈட்ட விட்டு வெளியில வர முடியாம அந்த தவளை அதிலே இருந்து செத்து போகுது. இதே மாரி தான் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில பண்ற மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக். ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு கடன் பிரச்சனையா இருக்கலாம், இல்ல ஃபேமிலி பிரச்சனையா இருக்கலாம், இல்ல பிசினஸ் பிரச்சனையா இருக்கலாம். இந்த மாரி எதுவா இருந்தாலும் சரி. ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும்போதே அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத தேட ஆரம்பிக்கணும். விடு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த தாட் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த பிரச்சனைய மேலும் மேலும் வளர்த்துக்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துல அந்த பிரச்சனை உங்கள விட பெருசா மாறி இருக்கும். அது தலை மேல வைக்கும்போது, அத சமாளிக்க முடியாம எத்தனையோ ஆண்கள் இன்னைக்கு பிரச்சனைய சமாளிக்க முடியாம தவறான முடிவுகள் எடுக்குறாங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம்னு நினைக்கிறீங்க? உங்கள சுத்தி இருக்கிற எந்த பெர்சனும் கிடையாது. நீங்கள் மட்டும் தான் காரணம். நாம நினைப்போம், நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு, நம்மள சுத்தி இருக்கிற உறவுக்காரங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, நம்ம நல்லா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சதி பண்றாங்க அப்படின்னு சொல்லி. உண்மைய யோசிச்சு பார்த்தா, நீங்க எப்படி லைஃப்ல சக்சஸ் அடையணும் அப்படின்னு சொல்லி ஓடிட்டு இருக்கீங்களோ, அதே மாதிரி அவங்களுடைய லைஃப்ல அவங்க சக்சஸ் அடையணும் அப்படிங்கிறதுக்காக ஏதாவது ஒரு டார்கெட் வச்சு ஓடிக்கிட்டே தான் இருக்காங்க. உங்கள கெடுக்கிறதுக்கும், உங்கள வாட்ச் பண்றதுக்கும் இப்ப இருக்கிற சமுதாயத்துல யாருக்கும் நேரம் இல்ல அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நீங்க கெடுறதுக்கு, நீங்க கெட்டு போறதுக்கு, உங்களுடைய சக்சஸ் கைவிட்டு போறதுக்கு நீங்கள் மட்டும் தான் காரணம். இத சொல்லணும் அப்படின்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்றேன். ஒவ்வொரு பெர்சனும் காலையில 4 மணிக்கு, 5 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லி அலாரம் செட் பண்ணுவோம். ஆனா செட் பண்ணி வச்சுட்டு, அத அடிக்கும்போது 10 நிமிஷம் அத தள்ளி வைப்போம். இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் நம்ம 10 நிமிஷம் தள்ளி வைக்கும்போது, உங்களுடைய சக்சஸும் சேர்ந்து ஒவ்வொரு நாளா, ஒவ்வொரு வருஷமா தள்ளி போய்க்கிட்டே இருக்கு அப்படிங்கிறத நல்லா கிளியரா மைண்ட்ல வச்சுக்கோங்க. எப்பவுமே நம்மள ஒரு சூடு படும்போது, அது வலிக்குது அப்படிங்கிற மாரி டக்குன்னு உணர்ந்துருவோம். ஆனா அந்த சூடு கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகும்போது, சரி விடுடா அப்படின்னு சொல்லி விட்டுடுவோம். அந்த மாரி தான் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போதோ, இல்ல உங்கள விட உங்க கூட இருக்கிறவங்க யாராவது ஹை பொசிஷன் போகும்போதோ, பெருசா வீடு கட்டும்போதோ, பில்டிங் கட்டும்போதோ, நானும் இந்த மாரி வரணும் அப்படிங்கிற மாரி தோண ஆரம்பிக்கும். ஆனா அது ஸ்டார்ட்டிங்ல மட்டும் தான். அதுக்கான முயற்சிகள நம்ம பண்றதே கிடையாது. ஒரு விஷயத்த கிளியரா சொல்றேன், மைண்ட்ல வச்சுக்கோங்க.
இன்னைக்கு இது எனக்கு வலிக்குது, இது என்னால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நீங்க விட்டுட்டு இருக்கிற ஒரு விஷயம், அது எதுவா இருந்தாலும் சரி. ஆனா எங்கேயோ ஒரு இடத்துல நீங்க பண்ண முடியாதுன்னு சொன்ன விஷயத்த ஏதோ ஒரு பெர்சன் ரொம்ப அசால்ட்டா வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன எறும்பு பார்த்தீங்க அப்படின்னா, கல் பின்னாடி தொடர்ந்து போய்க்கிட்டே இருந்துச்சுன்னா, அந்த கல்லே கரையும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த மாதிரி உங்களுடைய விடாமுயற்சி உங்களுடைய சக்சஸ கொண்டு வராதுன்னு நினைக்கிறீங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் தான் காரணம். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த வலிய தாங்குற சக்தி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடையாது. கன்டினியூவா கொண்டு போலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டும் வந்து உங்களுக்கு கிடையாது. ஒரு மனிதன் நெனச்சா ஒரு மலையும் வந்து தகர்த்தெறிய முடியும் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. உங்க கையில ஒரு கோடாரியோ, உங்க கையில ஒரு உளியோ குடுத்து ஒரு மலைய தகர்த்தெறி அப்படின்னு சொல்லி சொன்னா, நிச்சயமா உன்னால முயற்சி பண்ணா அந்த மலையும் தகர்த்தெறிய முடியும். ஆனா அந்த கல் ஒடிக்க முடியல, கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி நெனச்சா, நிச்சயமா அது உன்னால உடைக்கவே முடியாது. அந்த மாரி தான் உங்க வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொரு டார்கெட்டுமே. உங்களுடைய டார்கெட்ட கெடுக்கிறதுக்கோ, உங்களுடைய டார்கெட்ட அழிக்கிறதுக்கோ, நீ சக்சஸே அடையாம இருக்கணும் அப்படின்னு சொல்லி நெனைக்கிறதுக்கோ, இந்த உலகத்துல யாருக்கும் தகுதியும் கிடையாது, வேல்யூவும் கிடையாது. அந்த மாரி யாராலும் தடுக்கவும் முடியாது. உன்னுடைய வெற்றியா இருந்தாலும் சரி, உன்னுடைய தோல்வியா இருந்தாலும் சரி, அதுக்கு நீ மட்டும் தான் காரணம் அப்படிங்கிறத மைண்ட்ல தெளிவா வந்து குறிச்சு வச்சுக்கோங்க. இன்னைக்கு உங்களுக்குன்னு ஒரு டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்க. 3 மாசம், 6 மாசம், 1 வருஷம். அதுக்கடுத்து என்னுடைய டார்கெட்ட வந்து நான் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற டார்கெட் தான் உங்களுடைய மனசுல இருக்கணும். அதுக்காக கடுமையா போராடிக்கிட்டே இருங்க. நிச்சயமா இந்த 6 மாசம், 1 வருஷம் கழிச்சு இதே வீடியோவுல நீங்க வந்து கமெண்ட் பண்ணுவீங்க. என்னுடைய விடாமுயற்சியால என்னுடைய சக்சஸ் அடைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, என்ன கெடுக்கிறதுக்கோ, என்ன அழிக்கிறதுக்கோ இந்த உலகத்துல யாருமே கிடையாது. எல்லாத்துக்குமே காரணம் நான் மட்டும் தான் அப்படிங்கிறத ஆணித்தரமா இந்த கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க சொல்லிட்டு போவீங்க. ஏன்னா, அது மட்டும் தான் உண்மை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு மனிதனுடைய வேல்யூவும் சரி, ஒவ்வொரு மனிதனுடைய முயற்சியும் சரி, ஒவ்வொரு மனிதனுடைய கற்பனையும் சரி, இந்த உலகத்த விட பெருசு அப்படிங்கிறத நெனச்சுக்கோங்க. இந்த உலகத்துல இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் ஒரு மனிதனுடைய கற்பனை. இப்போ உங்க முன்னாடி நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா, அது ஒரு மைக். மைக்க கண்டுபிடிச்சது ஒரு பெர்சன். நான் பேசுற வீடியோவ உங்ககிட்ட கொண்டாந்து ஷோ பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா, அது ஒரு யூடியூப். அத கண்டுபிடிச்சதும் ஒரு பெர்சன் தான். இப்ப நான் பேசுறத உட்கார்ந்து ஜஸ்ட் கேட்டுட்டு இருக்கிற நீங்களும் ஒரு பெர்சன் தான். இது எல்லாமே ஒரு பெர்சனால முடியும் அப்படிங்கிறத தெளிவா நம்புங்க. நீங்க என்ன டார்கெட் பண்றீங்களோ, நீங்க என்ன யோசிக்கிறீங்களோ, நீங்க எதுக்காக கடினமா உழைக்கிறீங்களோ, அது ஒரு நாள் உங்களுடைய கையில நிச்சயமா கிடைக்கும் அப்படிங்கிறத ஆணித்தரமா நம்புங்க. கடைசியா ஒரு முறை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துறேன். உங்களுடைய சக்சஸ கெடுக்கிறது யாருமே கிடையாது. உங்களுடைய தோல்விய தள்ளி வைக்கிறது யாருமே கிடையாது. நீங்கள் மட்டும் தான் அப்படிங்கிறத நம்புங்க. நெக்ஸ்ட் இந்த மாரி ஒரு மோட்டிவேஷன் வீடியோவோட உங்கள நான் சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிருஷ்ணா.